நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற பாஜக மாநில தலைவர் நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இரட்டை இலையுடன் சேர்ந்து தமிழகத்தில் தாமரை மலரும் என்று உரையாற்றினார். தொடர்ந்து அவர் பேசும்போது, கொங்கு நாடான சேலம் பகுதியில் நிர்வாகிகளை சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அகில இந்திய தலைமை, பிரதமர், உள்துறை அமைச்சர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் அனைவரையும் சந்தித்து எழுச்சியை ஏற்படுத்திய அண்ணாமலைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் 2026இல் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக மற்றும் தோழமை கட்சிகளோடு இணைந்து வெற்றி பெறும் எழுச்சி தெரிகிறது. அகில இந்திய தலைமையின் முடிவுக்கு கட்டுப்பாட்டோடு இருந்து தேர்தலில் கடுமையாக உழைக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் ஒரு மீம்ஸ் போட்டால் உடனே இன்னொரு மீம்ஸ் வந்து விடுகிறது. அகில இந்திய தலைமை சொன்னபடி சமூக வலைதளங்களில் முழுமையாக செயல்பட வேண்டும். தவறான மீம்ஸ் போட்டால் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை கைது செய்து விடுகிறது. அதனால் சமூக வலைதளங்களில் இயங்கும் அனைவரும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். சேலம் பெருங்கோட்ட நிர்வாகிகள் வேல் கொடுத்துள்ளனர். வேல் யாத்திரை மூலம் அமைச்சர் முருகன் தமிழகம் முழுவதும் எழுச்சியை ஏற்படுத்தினார். சிபி ராதாகிருஷ்ணன் ரத யாத்திரை மூலம் கட்சியை வளர்த்தார். தற்போது என்னை நம்பி மாநில தலைவர் பொறுப்பை கொடுத்துள்ளனர். கூட்டணி பற்றி விமர்சனம் செய்தால் வேறு மாதிரி போய்விடும். நம் கூட்டணி உறுதியான கூட்டணி என்பதை மறந்துவிடக்கூடாது. இரட்டை இலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும். சந்தர்ப்பவாத கூட்டணி திமுக தலைமையில் உள்ளது. எங்களது நியாயமான, நேர்மையான, ஊழலற்ற கூட்டணி என்பதை சொல்லிக் கொள்கிறோம். தேசிய ஜனநாயக ஆட்சி வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். பல தியாகங்களால் தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துள்ளது. அந்த தியாகத்திற்கு பெருமை சேர்க்க அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு செயல்பட்டு பூத் அளவில் பணியை தொடங்க வேண்டும். பூத் கமிட்டியை செம்மைப்படுத்தினால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். எத்தனை தொகுதிகள், எந்த இடம் என்பதை அமித்ஷா, இபிஎஸ் தான் முடிவு செய்வார்கள். என்னுடைய அதிகாரம் என்பது தொண்டர்களை பாதுகாப்பது, கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலை. எனக்கு மேலே இருக்கிற தலைமை எடுக்கும் முடிவை ஏற்பதுதான் கட்சி நிர்வாகிகளின் கடமை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். தமிழக அரசுக்கு அதிக அதிகாரம் வேண்டும், அதிக நிதி வேண்டும் என்பதில் எங்களுக்கு தயக்கம் கிடையாது. மற்ற மாநிலங்களை விட அதிக நிதி வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. பொதுமக்களின் எதிர்ப்பை திசை திருப்ப வேண்டும் என்றே திமுக அரசாங்கத்தால் தீர்மானங்கள் போடப்படுகிறது. நீட் தேர்வை யாராலும் ரத்து செய்ய முடியாது என்பது தெரிந்தும் அதற்கு தீர்மானம் போடுகிறார்கள். கச்சத்தீவு மீண்டும் வராது, பிரதமர் நினைத்தால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கும் தீர்மானம் போடுகிறார்கள். தீர்மானங்களை மட்டுமே போட்டால் போதுமா? மத்திய அரசோடு கலந்து பேசி நல்ல உறவு வைத்திருந்தால் மட்டுமே ஆட்சி நன்றாக இருக்கும். 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தபோது பேசாமல் இப்போது மாநில சுயாட்சி பற்றி திமுக பேசி வருகிறது. இதற்கு எல்லாம் பதிலளிக்காமல் மக்களின் மனதை மடைமாற்றவே இது போன்ற தீர்மானங்கள் போடப்படுகின்றன. ஆனால் மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு கருத்து வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று பேசினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்.